ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து வீடியோவில் நான் மீஷோவில் வந்து சில வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அதெல்லாம் என்னென்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த 2 டயர் ரேக் தான். இந்த ரேக் பார்த்தீங்கன்னா மெட்டலில் கொடுத்துருக்குறாங்க, பிளாக் கலரில். பார்க்கவே வந்து அட்ராக்டிவாக சூப்பராக இருக்குது. நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 321 ரூபாய்க்கு ஆஃபரில் வந்து இந்த ரேக் வாங்கியிருந்தேன். 321 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்தான ப்ராடக்ட் தான். மேலே வந்து ஆயில் டிஸ்பென்சர் வச்சுக்கலாம் மேலே இருக்க ரேக்கில். கீழே வந்து டீ, சுகர் இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ்லாம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வாங்கியிருந்தேன். ஆனால் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா கீழே வந்து சாய்வாக இருக்க மாதிரியே இருக்குது. கிச்சனில் வந்து வச்சு பார்த்தா தான் தெரியும். இதோட ஆஃப்டர் ரிவ்யூ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட கோடு பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா புட்டு குடம் தான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ரெண்டுமே சேர்த்து இருக்க மாதிரி வாங்கியிருந்தேன். அதாவது நம்ம குக்கரில் வந்து வச்சு வேக வைக்கிற மாதிரி வந்து வாங்கியிருந்தேன். இன்னொன்று வந்து புட்டு குடத்துலேயே வச்சு வேக வைக்கிற மாதிரி ரெண்டுமே ஒரு காம்போ மாதிரி ஒரு ஆஃபரில் வந்து வாங்கியிருந்தேன். நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் 383 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தேன். இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் பிடிக்குது. இதோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா ஹெவி வெயிட்லாம் கிடையாது, அதே மாதிரி லோ குவாலிட்டியும் கிடையாது. நம்ம டிஃபன் பாக்ஸ் இருக்கும் இல்லையா, லஞ்ச் எதனா எடுத்துகிட்டு போகிற டிஃபன் பாக்ஸ், அந்த மாதிரி ஒரு மீடியமான வெயிட்டில் வந்து இருக்குது. அதே மாதிரி புட்டு மேக்கரோட வெயிட்டுமே அதே தான், சேம் தான். வெயிட் எல்லாமே ஹெவி வெயிட் கிடையாது எதுவுமே. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து புட்டு வந்து தள்ளுறதுக்காக கொடுத்துருந்தாங்க. நிறைய பேருக்கு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருந்தாங்கன்னு ரிவ்யூ போட்டிருந்தாங்க. அது மட்டும் எனக்கு பயமாக இருந்தது எப்படி வருமோ அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே வந்துருச்சு. புட்டு மேக்கரோட ஹேண்டில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப சீப்பான பிளாஸ்டிக்லாம் இல்லை, ஓரளவு நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ப்ரைஸ் வந்து அஃபோர்ட் ஆச்சுன்னா மட்டும் வாங்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது கூடவே சேர்ந்து வந்து ஒரு சின்னதாக இருக்கிற புட்டு மேக்கர் தான். இது வந்து பார்க்கறதுக்கு நல்லா அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி அழகாக இருந்தது. அதனால் இந்த காம்போலே வாங்கிடலான்னு வாங்கிட்டு இந்த சின்ன புட்டு மேக்கரை வந்து நம்ம ப்ரெஷர் குக்கரில் வந்து வச்சு வேக வைக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. இதோட மூடி பார்த்தீங்கன்னா லாக்லாம் ஆகலை, சும்மா வந்து மூடி வச்சுட்டு அப்படியே ப்ரெஷர் குக்கரில் வைக்கிற மாதிரி தான் இருக்குது. இது எல்லாமே சேர்த்து 383 ரூபாய்க்கு எனக்கு வந்து லாபமாக தான் தெரிஞ்சுது. அதனால் வந்து வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கல் தான். இதோட இன்ச்சு பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு கிரானைட்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க. பார்க்கவே அழகாக இருக்குதுன்னு தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். 219 ரூபாய்க்கு வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். சைஸ் வந்து ரொம்பவே சின்னதாக தான் இருந்தது. ஒரு 10 இன்ச்சுனா கூட கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கும். இது 9 இன்ச்சுங்கிறதால ரொம்பவே சின்னதாக இருந்தது. ரிட்டன் போட்டு ரிட்டன் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா நான் வந்து ஆஃபரில் வந்து புக் பண்ணியிருந்தேன். ராங் ப்ராடக்ட் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவேங்கிற மாதிரி. ஸோ ரிட்டன் அக்செப்ட் பண்ண மாட்டேன்ட்டாங்க. என்னோட உள்ளங்கையோட கொஞ்சம் தான் வந்து பெருசாக இருந்தது. சரி, குவாலிட்டி வந்து நல்லா தானே இருக்குது அப்படின்னு நானே வச்சுக்கிட்டேன். சப்பாத்தி தைக்கிறதுக்காக உட்டனில் வந்து ரோலரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் வாங்கன்னா வாங்குங்க. ஆனால் இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னது தான். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா சாப்பிங் போர்டு. இதை வந்து பீஸா போர்டு தான் வந்து சொல்லுவாங்க. நான் வந்து பார்க்குறதுக்கு லுக் வைஸ் அழகாக இருக்குதே அப்படின்ட்டு தான் நான் வந்து இதை சாப்பிங் போர்டுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு வாங்கியிருந்தேன். ஆனால் பேக்கிங் பார்த்தீங்கன்னா சுத்தமாக சரியே இல்லை. ஒரு வேளை உடஞ்சி எதுவும் வந்திருக்குமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்போல்லாம் ஒன்றும் ஆகலை. பேக் சைடு மட்டும் ஒரு சின்ன பீஸை வந்து ஒட்டி வச்ச மாதிரி தனியாக தெரிஞ்சுது. அது மட்டும்தான் ஒரு மாதிரி இருந்தது. மற்றபடி வந்து குவாலிட்டிலாம் வந்து நல்லாவே இருக்குது. வெயிட் ஹெவியாக தான் இருக்குது. 10 இன்ச்சில் வந்து கொடுத்துருக்குறாங்க. சைஸு நல்ல பெரிய சைஸாக இருக்குது. ஸ்கொயர் ஷேப்பில் உள்ள சாப்பிங் போர்டெலாம் பார்த்தீங்கன்னா தக்காளி கட் பண்ணால் தண்ணிலாம் கீழே வடிஞ்சிருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளிலாம் வடியாது, நம்ம கட் பண்ணாலும் சைடில் விளிம்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. நான் வந்து வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 239 ரூபாய்க்கு வாங்கினேன். ஸோ உங்களுக்கு அஃபோர்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக வாங்குங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அன்பிரேக்கபிள் ஏர்டைட் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க கிச்சன் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 275 ரூபீஸ்க்கு வந்து நான் 6 பீஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி நான் இதில் வந்து 1/2 கிலோ பிடிக்கிற மாதிரி வந்து வாங்கியிருக்கிறேன். அதுவும் வந்து நல்லா ஏர்டைட்டாக இருந்தது. இந்த பெரிய பாக்ஸ் வந்து எனக்கு அந்தளவுக்கு வந்து ஏர்டைட்டாக இருக்கிற மாதிரி தெரியல. மூடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் தனியாகவே கலண்டு வந்துருது ஒவ்வொரு நேரம் மூடும்போது. இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1100 ml வந்து போட்டிருந்தாங்க. நம்ம இதில் வந்து பருப்பு, ஜீனி எதனாலும் வந்து வச்சுக்கலாம். டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதால எடுக்கிறதுக்கு வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது எந்த பொருள் எதில் இருக்குன்னு அழகாக வந்து தெரியும். மூடி வந்து மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த ப்ராடக்ட்டோட ஆஃப்டர் யூஸ் ரிவ்யூ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உடன் ஸ்பூன் தான். இந்த உடன் ஸ்பூன் வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். இப்போ தான் வந்து 103 ரூபாய்க்கு வந்து ஆஃபர் வந்து வந்திருந்தது. அதனால் வந்து ஆர்டர் போட்டுட்டேன். இதில் வந்து 7 ஸ்பூன் வந்து இருக்குது. ஒரு ஸ்பூன் வந்து எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க, சின்ன ஸ்பூன் வந்து. ஒவ்வொரு ஸ்பூனோட திக்னஸும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஒவ்வொரு ஸ்பூனில் வந்து நல்லா ஹெவியாக இருக்குது திக்னஸ். ஒவ்வொரு ஸ்பூன் ரொம்பவே வந்து நைஸாக இருக்குது. ஒரே ஒரு ஸ்பூன் தான் வந்து சாட்டிஸ்ஃபைடே ஆகலை, உடஞ்சிற மாதிரி இருந்தது. குக் பண்ணும்போது ஸ்டீல் ஸ்பூன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பாத்திரம்லாம் ஸ்க்ராச்சஸ் ஆகுது. அதே மாதிரி நம்ம வந்து குக் பண்ணிவிட்டு மறந்து போய் கரண்டி எடுத்தோம் அப்படின்னா வந்து சுட்டுக்குது இல்லையா. இப்போ உடன் ஸ்பூனில் அது மாதிரி சுடாது. அதனால தான் மெயினாக வாங்கினேன். இந்த 7 ஸ்பூனில் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நைஸாக இருந்தது. இந்த ஸ்பூன் தான். அது வந்து சீக்கிரம் உடஞ்சிரும். கலரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மங்குன கலராக இருந்தது. மற்றபடி எல்லா ஸ்பூனுமே வந்து நல்லா தான் இருந்தது. 103 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒர்த்தான ப்ராடக்ட் தான். நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் ஜார் தாங்க வாங்கியிருந்தேன். அதாவது ஸ்ட்ராலாம் போட்டு இருக்க மாதிரி ஒரு கிளாஸ் ஜார் வந்து வாங்கியிருந்தேன். பாப்பாக்கு வந்து ஜூஸு, அதுக்கப்புறம் ராகி கூழ் ஏதாவது வந்து செஞ்சோன்னா வந்து கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வாங்கியிருந்தேன். நல்லா ஹெவி வெயிட்டில் இருந்தது. மூடி பார்த்தீங்கன்னா மெட்டலில் வந்து கொடுத்துருக்குறாங்க. பார்க்கவே வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. இதோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கலரில் தான் வந்து வரும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து ப்ளூ கலரில் வந்து வந்துச்சு. இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 450 ml வந்து பிடிக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. இதோட மூடி வந்து நல்லா லாக் ஆகுது. அதே மாதிரி அந்த ஸ்ட்ராவும் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது.
இருக்குது, நைஸாலாம் இல்லை, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் வந்து வாங்கும்போது 127 ரூபாய்க்கு வாங்கினேன். நல்லாவே குவாலிட்டியாக இருக்குது. வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா லெமன் ஸ்குவீசர் வித் பாட்டில் ஓப்பனர் தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 123 ரூபாய்க்கு வந்து ஆஃபரில் தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப ஹெவி வெயிட்லாம் கிடையாது, ஒரு மீடியமான வெயிட்டில் தான் வந்து இருக்குது. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வெறும் லெமன் புளியறதுக்கு மட்டும் இல்லாமல் பாட்டில் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம கடையிலலாம் போயிட்டு கலர் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா கீ வந்து தருவாங்க, அந்த கீயை மறுபடியும் போய் கொண்டு கொடுக்கணும். அதனால இந்த லெமன் ஸ்குவீசர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். நீங்கள் வாங்கணும்னு நினச்சா வாங்குங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா சோப் ஆயில் டிஸ்பென்சர். இதோட மெட்டீரியல் வந்து பிளாஸ்டிக்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து 100 ரூபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. நான் வந்து கிச்சன் சிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டப்பாவில் போட்டு தான் வந்து டிஷ் வாஷ் லிக்விட் போட்டு வச்சிருக்கேன். அது பார்க்கவே வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து அதனால தான் சூஸ் பண்ணி வாங்கியிருந்தேன். இந்த டிஸ்பென்சரில் வந்து கீழே பாட்டமில் நம்ம கொஞ்சமாக டிஷ் வாஷ் லிக்விட் போட்டு கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு அதுக்கப்புறமா இதை லாக் பண்ணிட்டு மேலே வந்து நம்ம அந்த ஸ்பாஞ்ச் வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா டிஷ் வாஷ் லிக்விட் வந்து வந்துடும். மேலே வந்து சின்னதாக ஒரு ஹோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால வந்து நமக்கு டிஷ் வாஷ் லிக்விட் கொஞ்சமாக தான் வந்து வரும், வேஸ்ட் எல்லாம் ஆகாது. இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து கண்டிப்பாக வாங்குங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கிராஸ் மேட். இந்த மேட் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்ச ஒரு ப்ராடக்ட் தான். நான் வந்து ஃப்ரிட்ஜ் மேலே வந்து போட்டால் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும், அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வாங்கியிருந்தேன். நான் வந்து 2 மேட் வந்து 136 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தேன். ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. நிறைய பேர் வந்து கலக்க இருக்குது கிராஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிலாம் ரிவ்யூ போட்டிருந்தாங்க. ஆனால் எனக்குலாம் அந்த மாதிரிலாம் இல்லை, நல்லா நெருக்கமாகவே தான் வந்து இந்த கிராஸ்லாம் இருந்தது. பேக் சைடும் பாருங்க, அந்த அளவுக்குலாம் வந்து மோசமானதெல்லாம் கிடையாது, நல்ல ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட்டுமே வந்து நீங்கள் வாங்கலாம். இப்போ வந்து இதோட ப்ரைஸ் வந்து 105 ரூபாய்க்கு 2 மேட் வந்து போட்டிருக்காங்க. இப்போ வந்து ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. நான் வந்து 136 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து வாங்குங்க. இந்த மேட்டை வந்து நம்ம டோர் மேட்டாகவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா டோர் பாட்டம் சீல் ஸ்ட்ரிப். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 109 ரூபாய்க்கு வந்து நான் 4 பீஸ் இருக்க மாதிரி வந்து வாங்கியிருந்தேன். ஒரு பீஸ் வந்து ஆல்ரெடி வந்து யூஸ் பண்ணிட்டேன். கிச்சனில் ஹாலெல்லாம் சின்ன சின்ன பூச்சிலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து ரூமுக்குள்ளே வராமல் வந்து இது வந்து ப்ரிவென்ட் பண்ணும். கீழடியில் வந்து நம்ம டோரில் வந்து வச்சுட்டு லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பூச்சி கீச்சு எதுவுமே வந்து வராதுங்க. அதனால தான் இந்த ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணி வாங்கினேன். அது மாதிரி காற்றுலாம் அடிச்சதுன்னா டோர் வந்து டக்குன்னு அடைச்சிக்கும் இல்லையா, இந்த டோர் ஸ்டாப்பர் வந்து வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டோர் வந்து லாக் ஆனாலும் டக்குன்னு அடிக்காது. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த ப்ராடக்ட்டோட ஆஃப்டர் யூஸ் ரிவ்யூ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.